கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதுமில்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்கள் சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. முதல்ல சொல்றாரு, நரகலான விக்கிரகங்களினாலும். கர்த்தரை விட்டு எத்தனையோ குடும்பத்துல விக்கிரக வழிபாட்டுல இருப்பாங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ அருவருப்பான காரியத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ விதமான மீறுதல் பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் தீட்டான பழக்கத்துல இருப்பாங்க. ஆனால் இந்த நாளிலும் வாக்குத்தத்தம் செய்கிறார், அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதலினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதில்லை. அவர்கள் குடியிருந்த பாவம் செய்த எல்லா இடங்களில் இருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து, அந்த இடத்துல வெளியில கொண்டு வந்துருவாராம். பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஒரு மனுஷன் விக்கிரத்துல இருக்கும்போது அது அசுத்தம். எத்தனையோ அருவருப்பான காரியம் இருக்கு, எத்தனையோ மீறுதலான காரியம் இருக்கு, எத்தனையோ தீட்டுப்படக்கூடிய காரியம் இருக்கு. அந்த ஜனங்களை மீட்டு எடுத்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளையோட நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். புதிய நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் மறுபடியும் ராஜா. இந்த நாளிலும் குறைகள் குற்றங்களை மன்னிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. உங்க நாம மட்டும் பயன்படுத்தும். உம்முடைய பாதப்படியிலே எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் மறுபடியும் ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ விசேஷமாக ஜப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. உம்முடைய கரத்துல நாங்கள் அடங்கியிருக்க வேண்டும். உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. 24 மணி நேரம் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்து அப்படின்னு துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.